நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து சர்வீஸ்க்கு வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த பினி அப்படின்ற ஒரு அசம்பிள் கம்பெனி செட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், பேக் சைடு பாருங்கள். இது வந்து 5.1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாருங்கள். இது வந்து 5.1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா ஸ்பீக்கர் சிஸ்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 5.1. ஓகேங்களா? இது வந்து 5.1ன்னா எத்தனை இருக்கணும்? 6 சேனல் இருக்கணும். ஓகேங்களா? 6 சேனல் பாருங்கள். 1 2 3 4 5 சப்பு வந்து உள்ளே போயிடும். இது வந்து ஆண்டனா. ஓகேங்களா? இது வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது இன்டீரியல் பாருங்கள். இது வந்து 5.1க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஐசி இருக்கணும். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுறது 5.1ன்றது வந்து 6 ஐசி. ஆனால் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா 5.1க்கு 6 ஐசி இருக்கணும். பாருங்கள், இது எத்தனை ஐசி இருக்குது பாருங்கள். 3 ஐசி தான் இருக்குது கம்பெனி சிஸ்டத்தில். பாருங்கள், 1 2 இங்கே ஒரு மொத்தமாக 3 ஐஸாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2.1ன்னு தான் சொல்லணும். இவங்க வந்து 5.1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று எடுத்து சப்பு கொடுத்துட்டாங்க ஒரு சேனலில். ஓகே, முடிஞ்சிச்சு. 2வது சேனல் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சேனல் எடுத்து லெஃப்ட் ரைட்டு கொடுத்துட்டாங்க. 3வது ஒரு ஐசி எடுத்து லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு 3 ஸ்பீக்கர் கொடுத்துட்டாங்க. டோட்டலாகவே 6 ஸ்பீக்கர். நாம் என்ன பண்ணுறோம், ஹோம் தியேட்டர் நம்மளுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லை ஒரு 5.1 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி போய் யூஸ் பண்ணுறோம். இதை பாட்டு பாடுது, நாமளும் கேட்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா 5.1 சொல்லியிருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 2 3 ஐஸ் தான். 3 ஐசிக்கு 5.1ன்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆம்பியர் கொஞ்சம் அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சவுண்ட் வருதுன்னா அது ஹீட் சிங்க் போய்ட்டும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு குவாலிட்டியே இல்லை. ஆனால் இது அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பீக்கருக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அவங்க வந்து சொல்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, இது வந்து 5.1, இது வந்து 5.1 ஓம் சிஸ்டம் தான் சொல்கிறாங்க. ஆனால் கொடுத்துருக்கிறது கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இருங்க, மல்டிமீடியா ஸ்பீக்கர் 5.1ன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 கிடையாது. இது வந்து ஆக்சுவலி வந்து 2.1 தான் சொல்லணும். அங்கே கொடுத்துருக்குற ஐஸு 2.1 ஐஸ் தான். 3 சேனல் கொடுத்துருக்கா. 3 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.1 தான் வரும். நம்மளும் வந்து இது வந்து ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, நாம் செய்கிறதெல்லாம் என்னங்க 1500 5.1 செட்டு கிடைக்குது, நீங்கள் என்னமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் எதுக்காக நான் போடுறேன்னா, இது வந்து குறைக்கல, இப்படியும் கம்பெனி செட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது காட்டுறதுக்காக தான். இப்போ வந்து இது என்ன, இது வந்து நம்ம சாப்டர் போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதே சப்பு 3 சேனல் தான் இருக்குது. ஒன்று சப்புக்கு, ஒரு லெஃப்ட்டுக்கு 1, லெஃப்ட் ரைட்டுக்கு 1 அப்படியே இன்க்ளூடாக கொடுத்துட்டாங்க. சென்ட்ரு சரௌண்டுக்கெல்லாம் 3 ஸ்பீக்கர் சேர்த்து 1 முடிஞ்சிச்சு வேலை. இதுக்கு பேர் தான் 5.1. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது என்ன ஃபால்ட்டுக்காக வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இது ஃபால்ட் வந்தது பார்த்திங்கன்னா, இது வந்து பென்ட்ரைவ் போர்டு கம்ப்ளைண்ட்டு. பென்ட்ரைவ் போர்டு கம்ப்ளைண்ட்னா ரிமோட் ஒர்க் ஆகுறதில்ல, ஆப்ஷன் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்காக வந்துருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் பென்ட்ரைவ் போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு. பென்ட்ரைவ் போர்டுன்னு குறை சொல்லக்கூடாது. பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்குது பாருங்கள். இது வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிமோட், அதாவது வந்து பட்டன் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்காக நம்ம இப்போ அது கழட்டிருக்கோம். இந்த பட்டன் ஒர்க் ஆகாதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போர்டு மட்டும் மாற்றி பார்த்துடலாம். இந்த போர்டு ஒன்று நம்மக்கிட்ட பழசு இருக்கும், ஏதாவது வச்சுருப்போம், அதை எடுத்து போட்டு ஒர்க் ஆகுது இல்லையா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து போர்டு மாற்றிட்டு நான் உங்களுக்கு லைனுக்கு வரேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போர்டு தான் ஃபால்ட்டு. இது வந்து மோட் ஆப்ஷன் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரிமோட்டில் கொடுக்கும்போது ரொம்ப லேட்டாக ஒர்க் ஆகுது. அதுக்காக என்ன பண்ணோம், இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும். இதுவும் ஒரே போர்டு தான். நம்மக்கிட்ட ஒரு போர்டு, பழைய போர்டு வச்சுருந்தா 3.0ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஆட் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இந்த போர்டு நல்லாயிருக்கு. நம்ம அடுத்து வேறு போர்டு நம்ம இப்போ எடுத்து போட்ட போர்டு நல்லாயிருக்கு. பட் இதில் இருக்கிறது வந்து இந்த ரிமோட் சிஸ்டம் எதுவும் ஒர்க் ஆகலை. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து இதுக்கு ஒரு எர்த்து போகக்கூடிய எர்த்து வந்து கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த எர்த்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த எர்த்தை வந்து ப்ராப்பராக இல்லாமல் இங்கே ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த மைனஸ் கிரவுண்ட் ஒர்க் ஆகாதனால எந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டெம்பரவரியாக கிரவுண்ட் கொடுத்து பார்த்துடலாம். கிரவுண்ட் கொடுத்து பார்த்துட்டு ஒர்க் ஆகுதுலன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் அது ஒயரில் தனியாக கொடுத்து பார்த்தா ஒர்க் ஆகுது. இப்போ இதில் வந்து டெம்பரவரியாக ஒன்று கொடுத்து பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா நண்பர்கள்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து ஒரு வேலை ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் ட்ரை செல்ரிங் இருந்தது, ஒரு எர்த்து கொடுத்தாச்சு. பாருங்கள், ஒரு டெம்பரவரியாக ஒரு எர்த்து கொடுத்து இங்கே போர்டுக்கு வந்து செட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் ஒரு எர்த்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அது சுவிட்செல்லாம் கொஞ்சம் சில யூஸ் பண்ணாத வச்சுருந்தனால சுவிட்செல்லாம் ஃபால்ட்டாக இருக்குது. ஆனால் ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ செட்டு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். சில கண்ட்ரோல் மட்டும் ஒர்க் ஆகாது. இந்த பாருங்கள், இது ஒரு சுவிட்செல்லாம் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது. இந்த சுவிட்சு நம்மக்கிட்ட கிடைக்காது. இதுனா ஒரு மாடல், வேறு மாடல் இது பாருங்கள். இது மட்டும் ஒர்க் ஆகுது, ஒரு சுவிட்சு மட்டும் ஒர்க் ஆகுது பாருங்கள். ஒர்க் ஆகுதுங்களா? இது சுவிட்சு கம்ப்ளைண்ட்டு. ஒவ்வொரு சுவிட்சை ஒர்க் பண்ணி கொஞ்சம் எவ்வளோ யூஸ் பண்ணாத வச்சுட்டாங்க. இப்போ வந்து ரிமோட்டில் கொடுத்தா கம்பல்சரி ஒர்க் ஆகும். ரிமோட்டில் செக் பண்ணிடலாம். ரிமோட் எடுத்துக்கலாம். ஒர்க் ஆகுது பாருங்கள். ரிமோட்டில் ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வால்யூம் ஏற்றி பார்க்கலாம் பாருங்கள். ஒர்க் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இடத்த கொடுத்து ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒர்க் ஆகுது. அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கிறதே லோ குவாலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம அதை மாற்றினா செட் ஆகாது. சின்ன ஒர்க்கு தான், ஒரு சின்ன அது ட்ரை சால்ட்ரு. இந்த பென்ட்ரைவ் போர்டு ஃபால்ட் இருந்துச்சு, வேறு மாற்றி பார்த்தோம், அதே ஃபால்ட்டு வருது. அப்போ என்ன பார்த்தோம், போர்டில் என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒர்க் கிளியரு. இப்போ வந்து இது பார்ட்டிக்கிட்டு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஹோம் தியேட்டர் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து 5.1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து 5.1 கிடையாது. இருக்கிறதே 2030 ஐசி 3 இருக்குது. மூணு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று சப்புக்கு போயிடும், ஒன்று லெஃப்ட் ரைட்டுக்கு போயிடும். அப்படியே காமனாக கொடுத்துருக்காங்க. 3 சேர்த்து சரௌண்டு சென்ட்ரு எல்லாம் சேர்த்து ஒரு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது ரேட் கம்மியாக வருதுன்றதான் தவிர மற்றபடி இதில் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. வீட்டில் ஏதோ ஒரு 10 ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அசம்பிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே க்ளீனாக செஞ்சு தரோம். அது கம்பெனிக்காரனா வந்து நம்ம எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி இதுதான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வாங்குறதுன்னா நல்லா ஒரிஜினல் கம்பெனியாக வாங்குங்க, அதில் குவாலிட்டி இருக்கும். இதில் வந்து இல்லை, கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்கிக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1500 1600 சொல்லிட்டு வந்து இது வந்து அசம்பிள் செட்டு தான். ஒரு பேரை போட்டு இந்த ஹிந்திக்காரெல்லாம் வந்து விற்பாங்க ஊருக்கு. இது வந்து 5.1 அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் தியேட்டர்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்கிக்காங்க நண்பர்களே. இது MSC ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகலாம். நன்றி, வணக்கம் நண்பர்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.